friends, welcome back Barveen'skitchen. இன்னைக்கு என்ன ரெசிபீஸ் பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டான சூப்பரான முட்டை பரோட்டா தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படினா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை லைட்டா கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கேரட் வந்து பெரிய கேரட்டாக துருவி எடுத்து வச்சிருக்கேன். மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கேன். 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு. இதில் வச்சிருக்க முட்டைக்கோஸை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வச்சிருக்க கேரட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். அதுக்கடுத்து பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன். உங்கள் குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வச்சிருக்க மல்லித்தலையை வந்து இதில் சேர்த்துக்குவோம். இதை எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். இப்போ மூடி போட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து சிம்லே வச்சு வேக வச்சுக்குவோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கியிருக்கு. இதில் நம்ம வச்சிருக்க வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வச்சிருக்க முட்டையை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊற்றிட்டேன். இதை வந்து கிளறி விட்டுக்குவோம். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா முட்டை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் வந்து ஸ்டஃபிங்காக வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ புரோட்டா மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் புரோட்டா மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஊற வச்சு எடுத்து வச்ச மாவு தான். இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லாத்தையும் வந்து இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மெலிசா திரட்டிக்கங்க. கனமாக இருந்துச்சு அப்படின்னா புரோட் சாஃப்டாக இருக்காது. எவ்வளோ திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கங்க. மெலிசா திரட்டிட்டோம். அதுக்கடுத்து மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்துட்டு பரவு நாப்பில் வந்து சேர்த்துக்கலாம். வச்சுட்டேன். இதே மாதிரி 4 பக்கட்டும் வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து திரட்டிக்குவோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி திரட்டினீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள உள்ள ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். லைட்டாக இதே மாதிரி திரட்டிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒன்று நான் செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி திரட்டிக்கங்க. திரட்டிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து பரவு நாப்பில் வச்சுட்டு 4 பக்கட்டும் இதே மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நான் மடிச்சிட்டேன். இப்போ லைட்டாக தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஹீட் ஆயிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்குவோம்.
இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிறத வந்து இதில் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கருவுனாப்பில் போயிடும், உள்ளுக்குள்ளே வேகவே வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. முட்டை பரோட்டா வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ சேவ் பண்ணிடலாம். உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி திரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.